பொதுவாகவே மேஷராசி அன்பர்கள் ரொம்ப தைரியமானவங்க, ஆளுமையான ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மேஷராசி அன்பர்கள் ரொம்ப இளம் வயசா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10+, ஒரு 20+, அந்த மாதிரி ரொம்ப இளம் வயசா இருக்காங்க அப்படின்னா வாழ்க்கையில முறையா அவங்களுக்கு ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா, நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இனிமையா மாறிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம சிவனேன்னு இருந்தா அவரும் சிவனேன்னு இருந்துருவாரு, கவலைப்பட வேண்டாம். ஆனா இது ரொம்ப கஷ்டமாச்சுங்க, இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஒரு சிலருக்கு வந்து பாருங்க, ஒரு சில தொழில்கள்ல மட்டும்தான் அது சாத்தியம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில தொழில்கள்ல, பெரும்பாலான தொழில்கள்ல இது சாத்தியம் இல்ல. சரி, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி பெயர்ச்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னா, 29 மார்ச் 2025 தோராயமா 10 மணிக்கு மேல சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கதான் போகுது. ஒரு சிலர் சந்தேகத்துல கேட்கிறாங்க, சனி பயிற்சியே இப்ப இல்லைன்னு சொல்றாங்களேம்மா, அது உண்மைதானா அப்படின்னு. பொதுவா வந்து பாருங்க, திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்றது இருக்கு, வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சியாக போறார். புரியுதுங்களா? வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது. 2 பஞ்சாங்கமும் யூஸ் பண்றது உண்டு. பெரும்பாலும் நவகிரக ஸ்தலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, அப்படி பயிற்சி ஆக்கக்கூடிய சனி பகவான் நான் முன்னமே சொன்ன மாதிரி நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் கொடுக்க போறாரு. என்னென்ன ராசிகளுக்கு எந்தெந்த விதமான நற்பலன்கள் வரப்போகுது, எந்தெந்த ராசிகள் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதும் இந்த பதிவுல நல்ல விவரமா பார்க்கலாம், விரிவா பார்க்கலாம். இப்ப நம்ம முதல்ல என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கால புருஷனுக்கு முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சி மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படி வருது அப்படின்னா, 7 நாட்டு சனியா வருது. 7 நாட்டு சனியா வருது அப்படின்னு நிறைய மேஷராசி அன்பர்கள் ரொம்பவே பயந்து போயிருக்கீங்க. பயந்து போனோம் அப்படின்ற அவசியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, மேஷராசி அன்பர்களுக்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக செயல்படுவார் அப்படின்னு தான் அர்த்தம். புரியலன்னு நினைக்கிறேன். சரி, பொதுவாக வந்து பாருங்க, வயது பொறுத்து சனியினோட பலாப்பலன்களும் மாறும் அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே மேஷராசி அன்பர்கள் ரொம்ப தைரியமானவங்க, ஆளுமையான ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, செவ்வாய் ஆதிக்கம் பெறக்கூடிய ராசி மேஷராசி. அதே மாதிரி சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி மேஷராசி. அப்போ ஒரு ராஜ கிரகம், ஒரு தளபதி கிரகம், ஒரு ரவுடி கிரகம் அப்படின்னு கூட சொல்லலாம் செவ்வாயை. அப்போ ஒரு ரவுடி கிரகம் ஆளுமையாக இருக்குது அப்படின்னும் போது நம்மெல்லாம் எதுக்காவது அசருவோமா? அசர மாட்டோம் இல்லையா? எது வந்தாலும் பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் மேஷத்துக்கு மேலோங்கும். பொதுவாகவே வந்து பாருங்க, மேஷம் ரொம்ப வந்து தன்னோட ஆரோக்கியத்தில் நிறைய கவனம் அப்படின்றது வைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, செய்கிற வேலையில ரொம்ப பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாங்க. மற்றவங்களுக்கு ஆர்டர் போடக்கூடிய வேலை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தலைவன் ஒரு விஷயத்தை அதாவது ஒரு தலைவனாக இருந்து ஒரு விஷயத்தை வழி நடத்துவது, ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறது, பிளான் பண்ணி அதை கரெக்டாக ப்ராப்பகேட் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதெல்லாம் மேஷத்துக்கு வந்து தண்ணிப்பட்ட பாடு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு 3 விதமாக வருது அப்படின்னு சொன்னேன். அந்த 3 விதமாக வருது அப்படின்றது எப்படி அப்படின்னா, உங்களோட வயதை பொறுத்து. இப்போ மேஷராசி அன்பர்கள் ரொம்ப இளம் வயசா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10+, ஒரு 20+, அந்த மாதிரி ரொம்ப இளம் வயசா இருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கையில முறையா உங்களுக்கு 7 நாட்டு சனி வருது. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வாழ்க்கையில இதுதான் முறை வருது. அந்த மாதிரி வரக்கூடிய சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விரைய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விரைய சனி அப்படின்னா என்ன பண்ணும்? நம்மளுக்கு வந்து பாருங்க, நிறைய படிப்பினைகளை ஏற்படுத்தும். நிறைய படிப்பினைகள். ஏன்னா ரொம்ப சின்ன வயசு ஆளுங்களுக்கு வாழ்க்கை, சின்ன வயசு பசங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியணும் இல்லைங்களா? வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சா மட்டும்தான் சமுதாயத்துல நல்லா வாழ முடியும். ஆக வாழ்க்கைன்னா என்ன, நம்ம சுத்தி இருக்க மக்கள் எப்படி, யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், வாழ்க்கையில என்னென்ன மாதிரி வளைவு சுழிவுகள் இருக்கு, அத்தனையும் கற்றுக் கொடுப்பார் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். சரி, புரிகிற மாதிரியும் இருக்குங்க, புரியாத மாதிரியும் இருக்கு அப்படின்னு நீங்க தடுமாறுறது புரியுது. அதாவது விரைய சனி என்னென்ன பண்ணுவாரு அப்படின்னா, விரைய சனி அவரோட பார்வை வந்து 2, 6, 9.
பொதுவாகவே மேஷத்துக்கு சனி பகவான் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவத்தில் உட்காந்து மீனத்தில் உட்காந்து 2, 6, 9 பார்க்குறாரு. அந்த 2 அப்படின்றது என்ன அப்படின்னா தன குடும்ப வாக்குஸ்தானம். அப்போ ரொம்ப இள வயசு மேஷராசி அன்பர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா அவங்களோட வசதி வாய்ப்பு குறையிற மாதிரி இருக்கும். அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கா மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இல்லை குடும்பத்திலே வந்து பாருங்கள் அம்மானா உயிர் அப்பானா உயிர் என்னை ரொம்ப பார்த்துருந்தாங்க, இப்போ என்னவோ தெரில எங்கள் ஃபேமிலியில் பெருசாக வந்து பாருங்கள் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது இல்லை, முரண்பாடுகள் இருக்குது. நான் எது சொன்னாலும் எங்கள் அப்பா அம்மா எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களாம் தப்புன்னு சொல்கிறாங்க, எனக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன்றாங்க, என்னை வந்து நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சென்சேஷன்ஸ் வரும் ஃபேமிலியில். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் நம்மளோட வசதியும் வாய்ப்பும் குறையிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட வாக்கு, நம்ம ஒரு வார்த்தை சொன்னால், நான் ஒரு வார்த்தை சொன்னால் எங்கள் அம்மா ஓடி வந்து வேலை செய்வாங்க. இப்போ இன்னும் தெரில உனக்கு ஒரு வேலையே இல்லை, நீ வந்து சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேன்ற, நான் எதுவும் செய்ய மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நீ எதுவும் செய்ய மாட்டேன் அதனால் நானும் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மானோட பிஹேவியர், எங்கள் அம்மா தானே அது வேற யாரோவா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படின்ற மாதிரி குடும்பத்தில் சில பல குட்டி குட்டி பஞ்சாயத்துகள் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து பாருங்கள் நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்குவோம், தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்குவோம், வீட்டில் காசு கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க அதனால கடன் வாங்குவோம், கடன் வாங்கி அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். அதே மாதிரி பாருங்கள் ஹெல்த்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு எனிமியாக மாறிடுவாங்க. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளோட லக்கு நம்மளோட ஃபார்ச்சூன்லாம் காணாமல் போயிட்ட மாதிரி நம்மளுக்கு தோணும். கரெக்டாக ஒரே வார்த்தையில் சொல்கிறோம் அப்படின்னா குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கீங்கன்னா உழுவிங்க எழுவிங்க, சும்மா ஓடுறது தான், சும்மா சாதாரணமாக ஓடுறது, அதுலேயே விழுந்து விழுந்து எழுந்து ஓடுற மாதிரி இருக்கும். விழுந்துட்டோம் எழுந்துக்க முடியல அப்படின்னு உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா உட்காந்துரும். 7 நாட்டு சனியில் எப்பயுமே உட்காந்துக்கூடாது, ஓடிட்டே இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். இது விரைய சனியாக வர்றது இள வயசுக்காரங்களுக்கு வருது. இப்போ ஒரு மேஷராசி அன்பர்கள் மத்தியம வயசில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30+, 40+ல இருக்காங்க. அவங்களுக்கு சனி பகவான் எப்படி வருவார் அப்படின்னா பொங்கு சனியாக வருவார். பெருசாக வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்க மாட்டார், சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாரு, பெருசாக படிப்பினைகள் அப்படின்னு ஏற்படுத்த மாட்டார். ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு முறை ஆல்ரெடி அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்கள செதுக்கி சிற்பமாக்கிட்டாரு, திருப்பி அவங்கள செதுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவர் சிற்பமாக்கிட்டு போயிட்டாரு. அந்த இடைப்பட்ட வருடங்களில் வந்து பாருங்கள் நிறைய பாசி பிடிச்சிருச்சு, வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிடுவார், அவ்வளோதான். சின்ன சின்ன தீய குணங்கள் இருக்குது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிடுவாரே தவிர பெரிய லெவலில் ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்றது கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து பாருங்கள் அந்த 2, 6, 9 பார்க்கறதுனால எப்படி இளம் வயசுக்காரங்களுக்கு அந்தந்த இடத்துல என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னு சொன்னோம், அந்த மாதிரி உங்களுக்கும் லைட்டாக வரும். அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க, அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாருங்க இப்போ 3வது ரவுண்டு வயது வந்து மூப்பு, அதாவது 50+, 60+, 70+, அந்த மாதிரி வயோதிகம், அந்த மாதிரி வயதானவங்களுக்கு இப்போ 60+, 70+, 80+லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் நம்ம வயதானவங்க தானே சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆட்களுக்கு சனி பகவான் 3வது ரவுண்டு வருவார். அந்த மாதிரி 3வது ரவுண்டு வரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகளை கொடுப்பார். அதை வந்து பார்த்தீங்கன்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கு சனி காலகட்டத்தில் கண்டிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் வரும் அப்படின்றத நம்ம கவனமாக மனசில் வச்சுட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதே உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைத்தியர், அதாவது ஒரு டாக்டரை பார்த்து ப்ராப்பரான வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கணும். பொதுவாகவே சனி அப்படின்னாலே எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருங்க. இடுப்புலேருந்து கால் அந்த விரல் எலும்பு, பெருவிரல் எலும்பு, கால் விரல்கள் இருக்குது பார்த்திங்களா, அது எலும்பு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சனியினோட டார்கெட்டட் ஏரியா தான். ஆனால் அவர் இடுப்புலேருந்து மட்டும் வந்து எலும்பு ஃபோக்கஸ் பண்ண மாட்டார், கழுத்து எலும்பு, முதுகு தண்டு வடை எலும்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடுப்பு எலும்பு, கால் எலும்பு எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுவார். ஆக எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வயோதிகம் காரணத்தினால டயபெட்டிக், பிபி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகிறதுக்கு, அதாவது அதனோட வீரியம் இன்னும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆக இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இது வந்து பாருங்க பயமுறுத்துறதுக்கான பதிவு கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எச்சரிக்கிறதுக்கான பதிவு. எந்தெந்த விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனைகளை கூட நம்ம ரொம்ப ஈஸியாக சமாளிச்சிடலாம் அப்படின்றதுக்கான ஒரு பதிவு. அவ்வளோதான், கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் வந்து பாருங்கள் சனி பகவான் விரைய சனியாக இருந்தாலும் குரு வந்து பாருங்கள் தைரிய குருவாக இருப்பார், ஒரு வருஷம் உங்களை காப்பாற்றிடுவார். அதுக்கும் மேலே ராகு 11ஆம் பாவம் அவரும் காப்பாற்றிடுவார். இருந்தாலும் இது வெறும் சனி பயிற்சி பலன்கள் அப்படின்றதுனால சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை மட்டும் உங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு மேஷராசி அன்பர்கள் இந்த சனி பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கினீங்க. சரிங்க, பிரச்சனைகள்லாம் சொன்னீங்க, இது அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த பிரச்சனைகள்லேருந்து மீள்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க.
பொதுவாகவே சனி பகவானை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிமான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் தான். அப்போ அவனை பிரீத்தி பண்ணுறது, அவனை பசிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே ரொம்ப நேர்மையாக, நாணயமாக, ஒழுக்கமாக, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, மற்றவங்களுக்கு யாருக்கும் மனதாலும், சொல்லாலும், உடலாலும், செயலாலும், சிந்தனையாலும் கூட கெடுதல் செய்யலை அப்படின்னா சனி நம்மள ஒன்றுமே பண்ண மாட்டார். நம்ம சிவனேன்னு இருந்தால் அவரும் சிவனேன்னு இருந்துருவாரு, கவலைப்பட வேண்டாம். ஆனால் இது ரொம்ப கஷ்டமாச்சுங்க, இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ஒரு சிலருக்கு பாருங்க, ஒரு சில தொழில்களில் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில தொழில்களில், பெரும்பாலான தொழில்களில் இது சாத்தியம் இல்லை. சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஹனுமன் காலை பிடிச்சிடுறது. ஹனுமன் காலை பிடிச்சிட்டு ஹனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. அதை தினம்தோறும் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது சனியை பிரீத்தி பண்ணிடும், சனியை அமைதிப்படுத்தும். இது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு பரிகாரம் தானங்க அப்படின்னா, ஆமாம், இது ஒரு அடிப்படையான பரிகாரம். அதே மாதிரி எளிமையான பரிகாரம், நிறைய பேருக்கு தெரிஞ்ச பரிகாரம், ஆனால் அதி உன்னதமான பரிகாரம். அதையே ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஷராசி அன்பர்கள், இந்த சனி பெயர்ச்சி என்னென்ன மாதிரி பாதிப்புகள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். என்னென்ன மாதிரி விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன். ஹனுமன் காலை பிடிக்க மறக்காதீங்க. வாழ்த்துக்கள்.